தமிழகத்தில் இதுவரை கனமழையாக பதிவாகி வந்த சூழ்நிலையில் இதுக்கப்புறம் வரக்கூடிய மழைலாம் பேய் மழை மாதிரி வரப்போகுதுங்க. அது என்னங்க பேய் மழை அப்படின்னு கேட்குறீங்களா? காற்றுடன் கூடிய மிக கடுமையான மழை பொழிவுகள் தமிழ்நாட்டில் பதிவாகும். சும்மா வெறும் லேசான சாரல் மழை, மிதமான மழைன்னு மட்டும் இல்லை, மிக தீவிரமான பலத்த சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை. இதைத்தான் நம்ம பல நாட்களாக தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தோம். தூத்துக்குடி மாவட்டங்களில் ஒரு சுழல் காற்று பொறுத்த வரைக்கும் உருவானதை பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வெறும் தூத்துக்குடியில் மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பல இடங்களிலும் நமக்கு ஒவ்வொரு முறையும் மழை பெய்யும் போது, உதாரணமாக உள் மாவட்ட பகுதிகளில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, அங்கேயும் நிறைய இடங்களில் தூத்துக்குடி போல ஒரு வலுவான காற்றுடன் கூடிய கனமழையும் நமக்கு பதிவாயிருக்கிறது. கடலோர மாவட்டங்களாகட்டும், சென்னையில் கடந்த சில நாட்கள் முன்பதாக ஒரு மழை ஒன்று வந்தது. நீண்ட நாட்களுக்கு பிறகு முதலாக ஒரு மழை பொழிவு பதிவானப்போ, குறிப்பாக அந்த போரூர், கோயம்பேடு பகுதிகள், இங்கெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய பேனர்கள் எல்லாம் காற்றில் பறந்ததை பார்த்தோம். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய கம்பங்கள் அப்படியே சாய்ந்தது. நிறைய பேர் ஆனால் உயிர் தப்பிச்சிட்டாங்க, ஆனால் பெரிய பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அந்த அளவுக்கு மிக சூறாவளி காற்று என்பது தூத்துக்குடி மாவட்டம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களிலும் அதே போல் உள் மாவட்டங்களிலும் பல இடங்களிலும் சூறை காற்று அப்படிங்கிறது மிக தீவிரமாகும். இனி வரும் நாட்களில் இது அதிகமாக நம்ம பார்க்க போகிறோம். வெறும் சும்மா மழை மட்டும் வந்துட்டு போகாமல் சூறாவளி காற்றும் பல மாவட்டங்களில் வீச இருக்கிறது. தரை காற்று பலமாக இருக்கும். எந்த மாவட்டங்களில் எந்த அளவு கனமழை பெய்யும் என்பதை குறித்து வானிலை அறிக்கை முழுமையாக கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க. முதல்ல ஸ்க்ரீனுக்கு கீழே தெரியக்கூட இந்த லைக் பட்டன் நிறைய பேர் கிளிக் பண்ணாமலே பார்க்குறீங்க. கொஞ்சம் இந்த லைக் பட்டன் எல்லாருமே கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாகவே தமிழ்நாட்டில் தொடர்ந்து மழை பொழிவுகளும் எதிர்பார்க்கிறோம். தமிழகத்தில் மீண்டும் பெரும்பாலான மாவட்டங்களில் ஒரு தொடர் கனமழையானது நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பெரும்பாலான மாவட்டங்களில் ஒரு தொடர் மழையாக வரப்போகிற ஜூன் 26 முதல் 30 வரை மிதமானது முதல் கனமழையும், ஜூலை முதல் வாரத்தில் வலுவான கனமழையும் மேற்கு தொடர்ச்சியில் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கிறோம். அங்கே மட்டும் மழை இல்லைங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்களிலும் தொடர்ந்து மழை பொழிவுகள் மிக அதிகமாக இருக்க போகுது. எந்தெந்த தேதிகள் அப்படிங்கிறதையும் மறக்காமல் குறித்து கொள்ளுங்க. ஏன்னா அந்த ஜூன் 26 படிப்படியாக கணிசமாக மழை வாய்ப்புகள் தமிழ்நாடு முழுவதும் நிச்சயம் அதிகரிக்கக்கூடும். பலத்த காற்று, சூறை காற்று மற்றும் கனமழை கண்டிப்பாக பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஜூன் 26 முதல் 30 வரை உள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் கனமழையானது மிக தீவிரமாக இருக்கும். இந்த மாத இறுதியில் தான் மழை பொழிவு மேலும் அதிகரிக்கும். அப்போ 25 வரைக்கும் மழையே கிடையாது அப்படின்னா அப்படி கிடையாது. நாளை வரைக்கும் ஏதாச்சும் ஓரிரு இடங்களில் பகுதியான மழையாக இருக்கும். ஆனால் 26 30 வரைக்கும் பல இடங்களில் மழை பொழிவை நம்மளால் பார்க்க முடியும். வேலூர் முதல் சேலம் வரை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட பெரும்பாலான உள் மாவட்டங்களில் ஜூன் 26 முதல் 30 வரைக்கும் விட்டு பரவலாக மழை பொழிவுகள் தொடர்ந்து எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீலகிரி, கோயம்புத்தூர், இந்த முறை தேனி, தென்காசி முழுவதுமாக மாத இறுதியில் வலுவான கனமழை கிடைக்கும். தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, நீலகிரி, கோயம்புத்தூர் என உள் மாவட்டங்களில் அறிவித்த தேதிகளில் ஒரு தொடர் மழை பொழிவுகள் எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததாக வரப்போகிற ஜூலை முதல் வாரத்திலும் மிக கனமழையானது நமக்கு உறுதியாகி இருக்கிறது. அதி கனமழை எங்கே பதிவாகுங்கிறதையும் பார்த்துடலாம். கேரளாவினுடைய கடலோர பகுதிகள், திருவனந்தபுரம், அதே போல் எர்ணாகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், கோழிக்கோடு, அதை தொடர்ந்து கேரளாவினுடைய கடலோர மற்றும் கடலொட்டி இருக்கக்கூடிய பகுதிகளான கொச்சின் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும், பல்வேறு மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் மிக கனமழை முதல் அதி கனமழையானது கேரளா, கர்நாடகாவினுடைய கடலோர பகுதிகள் மங்களூரு, உடுப்பி போன்ற இடங்களிலும், மகாராஷ்டிராவினுடைய கடலோர பகுதிகளான மும்பை நகர பகுதிகளிலும் மிக கடுமையான மழை பொழிவுகள் ஜூலை முதல் வாரத்தில் நிச்சயமாக அதிகரிக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி தமிழ்நாட்டிலும் மேற்கு தொடர்ச்சியில் மிக கனமழை பதிவாகும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி போன்ற மாவட்டங்களில்
மலை பகுதிகளில் கனமுதல் மிக கனமழையும், மற்ற இடங்களில் கனமழை வரைக்கும் எதிர்பாருங்க. நீலகிரி மேற்கு, கோயம்புத்தூர் தெற்கு இங்கெல்லாம் கனமுதல் மிக கனமழையும், மற்ற இடங்களில் மிதமான மழையுமாக ஜூலை முதல் வாரத்தில் எதிர்பார்க்கப்படுது. ஆகவே நம்ம மேற்கு தொடர்ச்சியில் இருக்கிறவங்க நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் பரவலான மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும். சரி, மற்ற மாவட்டங்களுக்கு மழை பொழிவு எப்படி இருக்கும் அப்படின்னா, மிதமானதிலிருந்து கனமழையாக இருக்கக்கூடும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட உள் மாவட்ட பகுதிகளாகட்டும், கடலோர பகுதிகள் மிக முக்கியமாக நேற்றைக்கே பார்த்தோம். குறிப்பாக அந்த கடந்த நாட்களில் திருவள்ளூர் மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பொழிவுகளும் அதிகமாகியிருக்கு. 17 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களில் தொடர்ந்து மழையானது பதிவாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் செவ்வாய்க்கிழமை அன்று பல இடங்களிலும் மழை புரட்டி போட்டது. அது எந்தெந்த இடங்களில் எவ்வளவு சென்டிமீட்டர் மழை பதிவாச்சுங்கிறதையும் கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம். அதனால் கடலோர பகுதிகளான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் பகுதியாக மிதமான மழையும், ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகளும் மாத இறுதி மற்றும் ஜூலை முதல் வாரத்தில் எதிர்பார்க்கலாம். டெல்டாவிலும் கனமழை தொடரும். மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டையிலும் பகுதியாக விட்டு நமக்கு 2 சென்டிமீட்டர் முதல் 5 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பகுதியான மழை பொழிவுகள் தொடர்ந்து நீடிக்க வாய்ப்புகள் இருக்கு. இரவு மற்றும் நள்ளிரவு நேர மழை வாய்ப்பாக கனமழையானது தீவிரமடையும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் 38.7 டிகிரி செல்சியஸாக நமக்கு வெப்பம் பதிவாகி இருக்கிறது. படிப்படியாக இனி வரும் நாட்களில் சற்று இயல்பு நிலை திரும்ப ஆரம்பிச்சிடும், கவலைப்பட தேவையில்லை. இப்போதான் நமக்கு 40 டிகிரி செல்சியஸ் 41 டிகிரி செல்சியஸ்லேருந்து 38க்கு வந்திருக்கிறோம். கொஞ்சம் இயல்பு நிலைக்கு திரும்பிட்டு இருக்கு. கண்டிப்பாக ஜூலை மாதத்திலிருந்து ஒரு இயல்பான வெப்பநிலை பதிவாகும் என்ற எதிர்பார்ப்புகளும் காத்திருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு ஊத்துக்கோட்டை திருவள்ளூர் மாவட்டம் 17 சென்டிமீட்டர், பெருங்கலூர் 6 சென்டிமீட்டர், ஆதனக்கோட்டை 5 சென்டிமீட்டர், வலங்கைமான் 5 சென்டிமீட்டர், கூனிப்பாளையம் 5 சென்டிமீட்டர், ஏத்தாப்பூர் சேலம் மாவட்டத்தில் 4 சென்டிமீட்டர், நம்பியூர் ஈரோடுல 3 சென்டிமீட்டர், ஜமுனா மரத்தூர், அதே போல போலூர், வந்தவாசி, சேத்பட்டு, ஆரணி இது போன்ற பல இடங்களிலும் 3 சென்டிமீட்டர், ஜமுனா மரத்தூர் மட்டும் இல்லை, திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மற்ற இடங்களிலும் 3 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகி இருக்கிறது. அடுத்தது அமராவதி அணை 2 சென்டிமீட்டர், மானாமதுரை 2 சென்டிமீட்டர், அவலாஞ்சியில் 2 சென்டிமீட்டர், கள்ளக்குறிச்சியில் 1 சென்டிமீட்டர், கேஆர்பி அணை பகுதிகளில் 1 சென்டிமீட்டர், பெருஞ்சாணி அணையில் 1 சென்டிமீட்டர், செம்பனார் கோயில் 1 சென்டிமீட்டர், உசலம்பட்டி 1 சென்டிமீட்டர், கொடைக்கானலில் 1 சென்டிமீட்டர், மஞ்சளாறு 1 சென்டிமீட்டர், சோத்துப்பாறை 1 சென்டிமீட்டர், கோபிச்செட்டிப்பாளையம் 1 சென்டிமீட்டர், தூத்துக்குடி 1 சென்டிமீட்டர், வெட்டிக்காடு 1 சென்டிமீட்டர் மழை. தஞ்சாவூர் மாவட்டம் வெட்டிக்காடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று 1 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் பதிவாகியிருக்கிறது. ஆகவே எந்தெந்த மாவட்டங்களில் எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்குங்கிறத பார்த்துருப்பீங்க. 17 சென்டிமீட்டர் மிக கனமழையும் நம்ம தமிழ்நாட்டில் பதிவாயிட்டு இருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து வருகிற நாட்களிலும் தொடர் மழை பொழிவு இது போல நீங்கள் அதிகம் இன்னும் பெய்யாத மாவட்டங்களுக்கும் மழையானது எதிர்பாருங்க. லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.